முடியில் தேடிக்கான அம்பலவாழ் திருவாதத்தை எல்லை கலந்ததொரு ராமர் பானம் ஏழாயிருகையிலே விட்டுகோள இங்கு நந்தி மகன் குடமிதாளம் வானரங்கள் கவிகள் வாடும் இங்கு வந்திருந்து இசைகள் பாட எல்லறியே ஞானதாளம் எப்பானே தென்றிருந்து மலபோலியோ தென்றிருந்து மலபோலியோ குருமுனிவர் அழைத்திருப்பாதோ எழுத்தறிவே எழுத்தறிவே எழுத்து வகை நான் அறிய நாளையில் என்னை எழுத வைத்த வெற்றியம் பாடறிய படிப்பறிய நானோ பள்ளி கூட நான் பாடறிய நாளையில் என்ன படிக்க வைத்த வெற்றியம் கொண்டே நான் என்றாலேமே கொண்டே நான் என்றாலேமே எங்கள் குறிவினோட ஆசீர்வாதத்தை குறிவினோட ஆசீர்வாதத்தை சித்தக சீரக சம்பானில் விலை ஜமீன் சிங்கம்பட்டி நகரத்தில் சிறப்புடனே வாழ்ந்து வந்த தேவர்களும் ஜமீன் சிங்கம்பட்டி அடுத்து உள்ள தென்கிழக்கு சாயலில் ஈசான சரிவினில் 4 சோலை கொங்கு சோலை அந்த சோலையிலே அமர்ந்திருக்கும் அம்பிகைகள் வெற்றியம் மான வெற்றியம் மந்திருக்கதையை பேர் விளங்க படிப்பதற்கு அங்கே விளையாட்டாக படித்து வந்தோம் இப்ப வித்தையாக மாற்றி வைத்த என்னை பேர் விளங்க படிக்கவை பேர் விளங்க எங்கள் வெற்றியம் குருவிபாதோ வெற்றியம்ம சன்னதியில் தானத்தாருணத்தார் சண்முகத்து மகசனம் இந்த சபைதானியிலே படிக்க வைத்த இந்த சபைதானியிலே எங்கள் சங்கிலி பூதம் குருவிபாதோ கதிர்புலக்கு நெல் விளையும் கல்லிடேமா நகரத்தில் கட்டுடனே வாழ்ந்து வந்த மறைந்ததோறும் மாமியதை பார்வுலகில் பேறு பெற்ற எங்கள் மாமா பட்பநாதன் புலவர் வாதோ பெரும்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பக்தர்களுடைய அனைவர்களுக்கும் இந்த பாண்டியாபுரம் நகரத்தில் அருள் அளித்திருக்கக்கூடிய ஸ்ரீ கஷமண சுவாமி ஸ்ரீ வேட்சியம்பாள் திரு கோவில் கொடை விழா சித்திரை மாதம் கடைசி வேளாண் வெள்ளி நடைபெற உள்ளது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஆரம்ப நாள். இந்த ஆரம்ப நாளன்று இந்த ஆலயத்தில் வந்து எத்தனை விளிசிய கலைஞர்கள் பாடியிருப்பாங்க. நாங்களும் வந்து போயிருக்கின்றோம். ஆகினால நாங்கள் பாடக்கூடிய கதைகளில் இசை குற்றம் இருந்துட்டாலும் முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தையை தவறியாத பின்னாடி பாடிவிட்டாலும்
பின்னாடி பாடக்கூடிய கதைகளை வார்த்தைகளை தவறியாவது முன்னாடி வழிவிட்டாலும் எங்களை உங்களது குழந்தைகள் போல மிக பாதுகாத்துக் கொள்ளும்படி மிக படியின்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மெய்யத்தவத்தினால் வல்லரக்கண் விரலை தூண்டி வரங்களை வாங்கி ஆண்டவன் சிவமான விரட்ட ஆத்தாள் அணைத்தாள் அதிக புலிப்பால் கறந்து வந்த சாட்சாவினுடைய கதைகள் பாட தம்பி முகத்தோனே காப்புதானே தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் தற்க சிவமாலும் கொழுவிருந்தார் பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் சதிர்முகவன் ஆன தேவர்கள் சங்கீதம் கற்ற சகல கல்வி கற்ற மன்னர்களும் காரணிகைக்குள் அதிகம் ஊற்றின இன்னும் 30 கோடி தேவர்கள் முனிவர்கள் 40,000 ரிஷிமாருடனே அசுரகுலம் பாதாளத்திலே எல்லைகளோ அரைக்கர்களும் இயல்வரவே கொக்கரித்து நின்றவேர்களும் 30 கோடி தேவர்கள் முனிவர்கள் 40,000 ரிஷிமாருடனே பாதாள உலகத்தில் ஆண்டு வருகிறார். யார் என்ன? ரிஷிமுகாவரனும் வெப்பக்கண்ணி பெருமன் சென்று இவர்கள் கணவனும் மனைவியும் போல் கடலும் மலையும் போல் நகமும் சதியும் போல அப்படி கண்ணீத்தோடு கட்சித்தோடு ஆண்டு வராங்க. அப்படி ஆண்டு வரக்கூடிய இந்த ரிஷிமுகாவரனுக்கும் வெப்பக்கண்ணீர் பெண்குடிக்கும் சொத்து சுகம் பணப்பபுஷம் எவ்வளவோ இருக்கு. இன்னிருந்து என்ன பண்ண இதையெல்லாம் ஆள்வதற்கு அவர்களுக்கு ஒரு குழந்தை வைக்கம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய வழியில் தான் இந்த ரிஷிமுகாவரனோ தமது அருமை மனைவி இரத்த கண்ணீர் பெண்மொழியில் அழைத்து சென்று யமுனா நதி கங்கையில் அழைத்து சென்று அப்படியே களத்தில் ஒரு தண்ணீர் கொண்டு கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு கரங்கள் இரண்டையும் ஏண்டிக்கொண்டு ஆண்டவன் நாமத்தை அன்பு சொல்லி பகவான் நாமத்தை பக்தர் சொல்லி உடையவர் நாமத்தை உள்ளந்தோடு உரிய மனத்தோடு அப்படி பக்தியோடு சொல்லி தபசு இருக்கிறாங்க. அப்படி தபசு இருக்கும் போதுதான் அந்த என்ன சொல்லி தபசு தெரியுமா? என்ன சொல்லி தபசு இருப்பாங்க. ஓம் சங்கரம், ஓம் சதாசிவம், ஓம் சத்பவரணம், ஓம் சந்திரசேகரம்,
ஓம் மணிவிருக்கிணியா ஓம் காலகலம் ஓம் காலசந்திர சூடா ஓம் திரீம்பலம் ஓம் தீசுட தேவாம் ஓம் திரியட்சுடன் மான்மெழுகும் விபூதி உத்துராட்சம் மாளிகாபரண கபாலம் ஏந்திய ராஜகுமாரிக்கு சமயதளாக வழங்கும் கடவுளே என்பார் சொல்லி அப்படியே கடவுள் மேல பகவான் மேல பிரார்த்தனை பண்றாங்க. அப்படி தவசுந்து பிரார்த்தனை பண்ணுவதுதான் அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால கண்ணை பெண்குடியவள் அப்படியே காற்றடித்து தலையாக பொறுத்த போல கருப்பமா இருக்கிறாள். என்ன கருப்பமா இருக்கிறாள்? எப்படி இருப்பாள் தெரியுமா? எப்படி இருப்பாள்? அந்த பகவானோட அருளாளே அருளாளே ஆயில இருத்த கண்ணி பெண்ணவளோ பகவானோட அருளா எங்கில இரத்த கண்ணி பெண்ண அந்த மாதம் கொலி மறந்து அதிலே கூலி சூடானாள். நன்றியுடன் கொலி மறந்து அவளோ 40 நாள் கற்பம்மானாள். இப்படி ஊரறிய வருமாதோ நாடறிய 40 நாள் இப்படி ஒரு மாதம் நல்ல மாதம் உற்ற 3-4 மாதமாச்சே. விதமான முறையில் இரத்த கண்ணி பெண்குடியானவள் மாதம் 10 சென்ற பின்னால் அப்படியே அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த பாலகனை கையெடுத்து கொப்பராட இறுக்கி தாளாட்டி ஓராட்டி தாயிரப்பல அவரை ஒட்டி ஓராட்டி தாளாட்டி அப்படியே ஜோரா வளர்த்து வர்றாங்க. அப்படி இருக்கும்போதுதான் பெண்ணை இரத்த கண்ணீர் தமது மகன் கண்மணி பாலகனுக்கு நாம இப்ப யாராரு பேர் கொடுக்க தெரியுமா? அதாவது வல்லமையா முறைய பிறந்ததால் அவனுக்கு வல்லவன் என்றும், அது மட்டுமல்லாமல் தம்முடைய அரக்கன் சம்பாதிச்ச பிறந்தனால அவனுக்கு அரக்கன் என்றும் இரண்டையும் சேர்த்து கண்மணி பாலகனுக்கோ வல்லரக்கன் என்று பேர் கொடுத்திருக்காங்க. பேர் கொடுத்து ஜோரா வளர்த்து வராங்க இல்லையா? எப்படி வைப்போம் தெரியுமா? நம்ம பூமியில விட்டோமானால் பூமியில எனக்கு பொற்பாதனோகம் என்று பூமியில விட்டோமானால் தலையதிலே விட்டோமானால் எனக்கு தண்டைக்காலும் என்று பஞ்சன மெத்தையிலே அதுல பையனை நடைவடத்தி பூ போல பொன் போல அங்கே புகழுடனே வளர்த்துவார. அப்படி 1 வயது 2 வயது அவனுக்கு உற்ற 3 வயதாச்சு. பிறகு 3வது வயது தன்னில் அரக்கனுக்கு முடி இறக்கி காதும் குத்தி என்ன காதும் குத்தி கடுக்கணும் ஓட்டார். எனக்கு தைக்கு தம்பு காப்பும் போட்டார். பிறகு அறையிலிட்டு அரணாலும்
அரக்கனுக்கு அன்றோளில் மேல் மருகும் இப்படி 5 வயது ஆனபோது அப்பா அம்மா 2 பேரும் அவருடைய அப்பா அம்மா 2 பேரும் முறையில் அரக்கனுக்கும் வயது ஒரு 5 வயதாச்சு இல்லையா? அப்படி 5 வயதான பிறகுதான் அம்மா அப்பாவுக்கு ஒரு எண்ணம், தமது மகன் கண்மணி அரக்கனை வந்து நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும், கல்வியை கவிஞராக்க வேண்டும், கவியரசு பட்டம் வாங்க வைக்க வேண்டும் என்பதாக எண்ணி அரக்கனை நல்லா படிக்க விட்டாங்க. அரக்கனும் படிச்சுட்டு இருக்கோம். ஆமா, படிப்பு 6 பாடங்கள், 64 கலைச்சாரங்கள், 98 தத்துவங்கள், 108 அகமங்கள், பேரிசுவடி, எண்சவடி, கொலிபிறக்கம், ராமாயணம், இப்படி சகலகலா பாத காவியத்தில் அப்படி கலந்து குடிச்சிட்டான் இல்லையா? அப்படி படிச்சிருக்கதான் எந்த அளவுக்கு வீர படித்திருக்கானோ அந்த அளவுக்கு வீர தொழிலும் கற்றுக்கொண்டிருக்கிறான். அரக்கனுக்கு வயசு ஒரு 21 வயதாச்சு. இத்தனை இல்லையா? 21 வயதாச்சு. எனவே கொண்டும் தமது மகன் அரக்கனுக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? தமது நாட்டை ஆள வேண்டும், இந்த 56 தேசத்தையும் ஆட்சி புரிய வேண்டும், பாதாள உலகத்தை பரிபரம் செய்யும் தர்பார் நடத்தணும் என்பதாக எண்ணி தமது மகன் அரக்கனுக்கு வந்து அப்படி பட்டாபிஷேகம் நடத்த ஏற்பாடு பண்றான். பட்டாபிஷேகம் நடத்த ஏற்பாடு பண்றான். இப்போ போல ஓட்டு எண்ணிக்கை பண்றது, பிரச்சாரம் பண்றது கிடையாது. அந்த காலத்துல கிடையாது. இப்ப அப்படி இல்லை. அந்த காலத்துல வந்து அப்ப ஆண்டான்னு சொன்னா மகன் தான் அடுத்த வாரிசு, நாட்டுக்கு அரசன் என்று வாரிசு பிரகாரம் நாட்டை ஆளுவாங்க. அதனால தமது மகன் அரக்கனுக்கோ பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டுள்ள அப்பா ரிஷிம்கா வரணும் பட்டாபிஷேகம் நடத்த ஏற்பாடு பண்றான். என்ன பண்றான்? தேசம் 56 தேசத்துக்கும் ஓலை அனுப்பிட்டான். என்ன போல அறிக்கை ஓலை அனுப்பி வைத்தான். அந்த ஓலை கண்ட பிரகாரம் 56 தேசத்து ராஜாக்கள், ராஜாதிகள், ஆடவர்கள், தாய் குலங்கள் வந்து இந்த பட்டாபிஷேக பந்தல்ல வந்து இந்த அமர்ந்திருக்காங்க இல்லையா? இந்த அமர்ந்திருக்காங்க இல்லையா? இதே போல ஜோரா வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை நாம நல்க விடக்கூடாது இல்லையா? கூட்டத்தை நல்க விடக்கூடாது. அதனால தமது மகன் அரக்கனுக்கு நம்மால் எந்த அளவுக்கு புத்திமதி சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு நல்ல வார்த்தை சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு தத்துவத்தை சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு நல்ல வார்த்தை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு புத்திமதிகளை, அறிவுரைகளை, தத்துவத்தை மகன் அரக்கனுக்கு எடுத்து சொல்றான். என்ன சொல்வான் தெரியுமா? எப்படி சொல்வான் தெரியுமா? எவ்வா என் மகனே வல்லரக்கா, எனது வார்த்தை சொல்ல கேளா, இந்த 56 தேசத்தையும், இந்த 56 தேசத்தையும் ஆண்டிடுவாய் என் மகனே. பாதாள உலகம் தன்னை பணிபூடோனே ஆள வேண்டும், நீதி முறை தவறிடாமல் நிச்சயமாய் ஆள வேண்டும்.
அரக்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத முறையில் நாட்டை கச்சிதமா ஆள வேண்டும் மகனே. அப்பா பேரை கெடுத்துறாத போ, அப்பா பேரை நீ கெடுத்துறாத. அதனால நாட்டை 56 தேசத்தையும் ஆட்சி பண்ண வேண்டும், பரிவாரம் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி அக்காலத்தில் உள்ள செம்போலை பட்டியம் கரமடித்து நாள் முதற்கொண்டு ஒரு செம்போலை பட்டியம் மகன் அரக்கன் திருக்கரத்தில் கொடுத்திருக்கிறார். அப்பா கொடுத்த செம்போலை பட்டியம் கரமடித்து நாள் முதற்கொண்டு ராஜா அரக்கனும் அந்த 56 தேசத்தையும் ஆட்சி பண்றான். பாதாள உலகத்தை அங்கே பரிவர்ணம் தர்மம் செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் இந்த அரக்கனுக்கு ஒரு எண்ணம். எப்படி அழுவம் தெரியுமா? எப்படி அழுவம் தெரியுமா? பாஷம்புகள் சூடும் உலகமெல்லாம் வருஷையுடன் ஆண்டான் ஆண்டான் வள்ளரக்கன் திறமையுடன் ஆண்டான் பாசத்துடன் அரக்கன் ராஜ்யத்தில் படைகள் சேகரித்தான். முறையில் ராஜா அரக்கனும் அப்படி ஆண்டு வரான். ஆண்டு வரக்கூடிய களத்துல தான் 56 தேசத்தையும் அரக்கன் ஆட்சி பண்றான். பாதாள உலகத்தை அங்க பரிவாரம் தர்மம் இருக்கிறான். அப்படி செய்து கொண்டு போய் தான் இந்த அரக்கனுக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? அதாவது வேற ஒண்ணும் இல்லை. இந்த 56 தேசத்து ராஜாக்கள் சித்தர்கள் வைத்திருக்கக்கூடிய படைகளை விட தமக்கு வந்து ஏராளமான படைகளை சேகரிக்க வேண்டும், எக்கச்சக்கமான படைகளை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள ராஜா அரக்கனும் தமக்கு அளவுக்கு மேல் அப்படிப்பட்ட படைகளை எல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட படைகளை சேகரிப்படையானால் என்ன ஆணை படை 1000, குதிரை படை 1000, ஓர் 1000, அங்கே ஓர் 1000, முற்றதொரு அரக்கனுக்கு அந்த ஈட்டிப்பிடி மன்னரிலே 7000 படைகள் உண்டு. கத்திப்பீடி மன்னரி கணக்கத்த படைகள் உண்டு. கணக்குக்கு 1000 பேர் அங்கே 1000, கணக்கில் அடங்காத படைகள் எல்லாம் அவன்
படைகள் கோடி, லட்சம் படைகள் கோடி, அப்படிப்பட்ட படைகளால் சேகரித்துக் கொண்டு ராஜா அரக்கனும் அப்படி 56 தேசத்தையும் ஆட்சி பண்றான். பாதாள உலகத்தை அங்கே பரிவர்ணம் தர்மம் செய்து கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போதுதான் இந்த பாதாள உலகத்தில் உண்டான சித்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அரக்கனுக்கு வந்து கப்ப பணம், விருகியால் பணம், பகுதி பணம், கிருஷ்டி பணம் இதெல்லாம் கொண்டு வந்து அரக்கனுக்கு கொடுப்பாங்க. கொடுக்குது மட்டுமா, அரக்கன் பாதாள காலில் விழுந்து வணங்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய வழியில தான் இந்த பாதாள உலகத்துடைய சித்திரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராஜா அரக்கனுக்கு வந்து கப்ப பணம் கொடுக்க மாட்டோம், கொடுக்க முடியாது என்று மறுத்திருந்தாங்க. இதை காது கொடுத்து கேட்டான் ராஜா அரக்கன். இல்லையா? இதை காது கொடுத்து கேட்டான் ராஜா அரக்கன். ஆஹா, எவ்வளா இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு வந்து கப்ப பணம் கொடுத்தாங்க, காலில் விழுந்து வணங்கினாங்க. இலிகள் பணம் கொடுத்தாங்க, எதிரிகள் வணங்கினாங்க. இப்ப இதெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டோம் சொல்லி மறுத்திருக்கிறாங்க. என்ன அநியாயமா இருக்கு. இத வந்து நாம சும்மா விட்டு சொன்னா இந்த 56 தேசத்துக்கும் நாமல் அதிபதி அதிபதி என்ற அட்ரஸ் எல்லாம் போயிடும். அது மட்டுமா, இந்த பாதாள உலகத்துக்கு படை தலைவன் என்ற மதிப்பெல்லாம் போயிடும் என்ற எண்ணத்தை கூட ராஜா அரக்கனும் தமது மந்திரி அழைத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அனுப்ப போறான். என்ன சொல்வது தெரியுமா? எப்படி அழைப்பனையானால், வாரும் மந்திரியே, வாரும் மந்திரியே, எமது வார்த்தை சொல்ல கேளோ, கேளுங்கோ. பாதாள உலகத்தில படை மன்னர்களின் முன்னாள் சென்று ஏற்ற பகுதி வாங்கி வாரும் என்றார். அந்த வார்த்தை காதில் கேட்டு அரக்கோடோட மந்திரியோ பாதாள உலகத்தில படை மன்னர்களில் முன்னாள் வந்து வாருங்கோயா அரசர்களே, எமது வார்த்தை கேளுங்கோயா, எங்களோட ராஷ்டிரமன்ன ஏற்றதோரு வல்லரக்கன் என்னை பொழுதே சென்றல்லவோ ஏற்ற பகுதி வாங்கி வாரும் என்றார். பகுதி பானம் தாரும் என்று, நீங்கள் எல்லாம் பகுதி பானம் தாரும் என்று ஈழத்து அரசரிடம் கேட்டுகின்றார். அந்த மந்திரியானவன் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டார்கள் தேசத்து ராஜாக்கள். என்னடா அநியாயமா இருக்கு, பாவிங்களா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அரக்கனுக்கு வந்து கப்பப்பணம் கொடுத்தோம், காலில் விழுந்து வணங்கணும். இப்ப கப்பப்பணம் கொடுக்க வழி இல்லை, காலில் விழுந்து வணங்க வழி இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம நாடு நல்ல மழை பொழியல, காடுகர விளையல, தீராத பஞ்சத்தை கொண்டு இருக்கிறோமே, இதையெல்லாம் கொண்டு கூட பொறுப்படுத்தாமல் ராஜா அரக்கனும் நம்ம இடத்துல வந்து கப்பப்படம் கட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம் என்று கடும் கோபத்தை கொண்டார்கள். அங்க எப்படி தெரியுமா? பஞ்சம் சொன்னா கொடூரமான பஞ்சமா இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா?
அங்கு நல்ல மழை பொழியலையே பொழி நல்ல மழை நாடுகர விளையலையே காலமழ பொழியலையே பொழி அங்குள்ள காடுகர விளையலையே வேலை வனமழையும் பொழியலையே ஆடை சரளதும் தூத்தலையே மதிமல பொழியலையே மதிமல பொழியலையே மதிமலை மாநிலங்கள் விளையலையே அங்குள்ள மாநிலங்கள் விளையலையே அங்கே மண்மாறி பொழிந்துடுமா என்ன கடிக்க புள்ளி இல்லாமலே குடிக்க தண்ணி இல்லாமலே என்ன தங்க நகைகள் எல்லாம் அவருக்கு வித்த பஞ்சம் ஆறும் கொள்ளம் மூவத்தி ஆறும் அரங்கிணறு ஊற்றுவத்தி அரங்கிணறு ஊற்றுவத்தி அரும் கிணறுகள்லாம் கூட வச்சு இப்படி பஞ்சு இருக்காம கண்டால பாவி அந்த அரங்க வந்து இது எல்லாம் கொண்டு கூட பொருட்படுத்தாமல் நம்ம இடத்துல வந்து கப்பப்பட கட்டு ஆரம்பிச்சுக்கிறான் இல்லையா என்ற எண்ணத்தை கொண்டுள்ள தேசத்தின் ராஜாக்கள் காடும் கோபத்தை கொண்டார்கள். அப்பத்தான் பார்த்தா சரி கோபத்தோடு சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, பகுதி போனம் கொடுக்க மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம், மந்திரி கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்வோம், நாங்க படையெடுத்து சண்டை செய்வோம் செய்வோம். இரிசல் பணம் கொடுக்க மாட்டோம், மந்திரி கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய மாட்டோம். காது கொடுத்து கேட்டும் இன்னும் மென்மேலும் ஒரு சில வார்த்தைகள் வழி அனுப்புறாங்க. 56 ராஜாக்களும் சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, மாறும் பிள்ளை மந்திரியே வார்த்தை ஒன்று சொல்ல பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், படையெடுத்து சண்டை
எங்கள் சண்டையில ஜெயிப்பீரானா சண்டையில தாங்கோடு பம்பகுதி போனோ அந்த வார்த்தை காதில் கேட்டு அரக்கனோட மந்திரியோ ஓடோடி வருவார் உற்ற அரக்கனிடம் முன்னால் வந்து பாருங்குய ராஷமன்ன வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் பாதோல உலகத்தில் படை மன்னர்கள் பகுதி போனோம் கேட்டமான நம்மள படையெடுத்து சண்டை அவர்கள் சண்டையில ஜெயித்தமான அவர்கள் சண்டையில அவர் கொடுப்பார் பகுதி பானோ இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டான் ராஜா அரக்கனானவன் கேட்டான் இல்லையா அதனால காது கொடுத்து கேட்டுட்டு சிம்மாசனத்தில் இருக்க முடிஞ்சானே இருக்க முடியல கடும் கோபத்தை கொண்டான் ராஜா அரக்கன் சீறி எழுந்தான் பாவி அப்பத்தான் மந்திரி பார்த்தாரு மன்னா அரசே வேந்தி உங்களுக்கு எவ்வளவு கோபம் கோபம் கூடாது ஆத்திரம் அறவே ஆகாது நான் ஒண்ணு சொல்றேன் கேட்கலாம் அதாவது நாம வந்து ஒரு தேசத்து ராஜாக்கள் இல்லையா அவர்கள் அப்படி அல்ல அவர்கள் 56 தேச ராஜாக்கள் பாருங்க ஒரு தேசத்து ராஜாக்களே நாம இவ்வளவு படையை வைத்திருக்கிறோம் அவர்கள் 56 தேச ராஜாக்கள் எவ்வளவு படையை வைத்திருக்க மாட்டார்கள் ஆகினால ஒரு கதை சொல்லுங்க நம்முடைய படை பலத்தால் அந்த 56 தேசத்தை நாம ஜெயிக்க முடியாது தோன்றுவோம் நாம் சேர்க்க சொல்ற கேளுங்க இங்க காட்டுல சென்று கடவுள் சிவபெருமானை உள்ளத்துக்குள்ளாக வகித்து ஒரு உற்ற தவத்தை செய்து சொன்னா ஆண்டவன் பகவான் உங்களுக்கு முன்னாடி தோன்றி ஜெய் பக்தா உன்னுடைய வரத்தின் மகிமை என்ன என்று ஆண்டவன் கேட்பார் ஆண்டவா இதையெல்லாம் மீட்பதற்கு எனக்கு வரத்தை தாருங்கள் என்று பகவானுக்கு முன்னாடி வரத்த மகனத்தான் இந்த 56 தேசத்தை அவன் ஜெயிக்க முடியும் இல்ல ஜெயிக்க முடியாது என்றான் அந்த மந்திரி இதை காது கொடுத்து கேட்டான் ராஜா அரக்கன் ஆகா நமக்கு எத்தனை பேர் இருந்து என்ன பண்ண நமக்கு வாய்த்திருக்கே மந்திரி இவன் நல்லவா தத்துவ ஞானி அறிவிலே மேதை மூலையில பழைய கட்டிக்காரன் என் பேச்ச கேட்போம் என் பேச்ச கேட்டோம் சொன்னா நாமும் வாய்ப்பு இருக்கு இல்லையா என்று எண்ணத்தை கொண்டுள்ள ராஜா அரக்கனும் யோசனை பண்றான் என்ன வச்சன நாம தவசருக்கு போறோம் சொன்னா இந்த 56 தேசத்தையும் யார் ஆட்சி பண்றது பாதாள லோகத்தை எப்படி பரிமாணம் பண்ணது யார் பண்றா சரி இருக்கிற மந்திரி இருக்காரு போய் மந்திரி பாரும் நான் வந்து நீ சொன்னது போல காட்டில் சென்று கடவுள் சிவபெருமானை உள்ளத்துக்குள்ள வகித்து குற்ற தவத்தை செய்து திரும்ப வரவிருக்கும் இந்த அரண்மனை அந்தஸ்துகள் மாட மாளிகை கோட்டை கோத்திரங்கள் இல்லையா கோட்டை கோத்திரங்கள் எல்லாம் பொறுப்பு பொறுப்பு நான் போயிட்டு வர வரைக்கும் நான் எப்படி காப்பாற்றணும் நாட்டை இதே போல காப்பாற்றணும் ஐயா காப்பாற்றி வர காப்பாற்றி ஆகணும் இல்லையா காப்பாற்றணும் என் பேரை கெடுத்துறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா அரக்க என்ன பண்றான் அப்படியே தவசு இருக்குதுக்காக தவக்கோளத்தை போடுறான் என்ன கோலம் தவக்கோளம் தவக்கோளம் சொன்னா தம்முடைய ராஜ தர்பார் ஆடைகள்லாம் கலைந்து அப்படி தவக்கோளம் போடுறான் என்ன பண்ண தெரியுமா என்ன சிவனையானால் அரக்கன் தலையில் ஒட்டை அணித்தானே காதில் சம்புவாளி புருகிறான்
உடையவர் பகவானை நினைத்தானே உடையவர் பகவானை நினைத்தானே கழுத்து ருத்துராட்ச மாலை போட்டான் நின்று காலில் வெள்ளை சிறப்பு மாட்டி காலகனாமோ வல்லரக்கன் அவ்வளோ கம்பத்தடி தோளில் வைத்து என்ன கம்பத்தடி தோளில் வைத்து அரக்கன் கால்நடையாய் பயணமானான் முறையில் ராஜா அரக்கனும் சொல்லி சாமான பத்தி சொன்னா ஜாமங்கள் ஒரு பொட்டலம் சரியான பொட்டலம் அந்த பொட்டலை தள்ள வைத்துக் கொண்டு ராஜா அரக்க அங்கிருந்து புறப்பட்டு வரான் புறப்பட்டு வரும்போதுதான் பாவி ராஜா அரக்கனுக்கோ வேண்டாத சகனம் எல்லாம் அவனுக்கு வீதி நிலையம் ஏற்பட்டு கொண்டிருந்தவான் ஆகாத சகனங்கள் என்னென்ன உண்டோ அரக்கனுக்கு முன்னாடி தோண்டி கொண்டிருந்தவன் என்ன தெரியுமா யானை வரும் பின்னால் மணி ஓசை வரும் முன்னாள் கேடு வரும் பின்னால் கெட்ட மனிதன் முன்னாள் என்ற பேச்சு பிரகாரம் மூவார்கள் சொல்லியும் பிரகாரம் என்ன சகனம் எல்லாம் அவனுக்கு தோண்டி கொடுக்குது என்னமெல்லாம் என்ன முறப்பிட இழப்பிடுமா புறப்பிடையில் பின்னங்காலோ பிறண்டுடுமா பேரழுமா ஒரு காகமது கத்திடுமா ஒரு கரும்பூனை குறிக்கிடுமா மண்பூவை தலைமேலே வாவி மண்ணை வாரி எரிந்துடுமா இன்னும் ஒத்த நல்லோ அந்தையாது ஒற்றை நல்லோ ஒரு சத்தம் பொட்டுடுமா ஆந்தை ஒரு சத்தம் பொட்டுடுமா போடுமா என்ன வாழாத பெண்ணொருத்தி மூலாத நெருப்படுத்து வருவாளாம் அரக்கன் முன்னே புழுதியில பிறந்தோதோர் ஒரு பெண்களதை கத்திடுமா பக்கமெல்லாம் வருவழியில் பற்றோந்தி வாய் திறக்க சிம்மவெண்ணை பெதறியிலே அரக்கனை செவி கோர்த்து தள்ளிடுமா கரும வெண்ணை பெதறியிலே அரக்கனை கை கோர்த்து தள்ளிடுமா இப்படி கண்டதொரு சகனமெல்லாம் வல்லரக்கன் கடைக்கண்ணால் பார்க்கலையே அரக்கன் கடைக்கண்ணால் பார்க்கலையே இல்லையே கண்டதோ
சகனத்தை ஆமையும் அரக்கன் கடை கண்ணால் பாராமல் அப்படி புறப்பட்டு வராம்னே. புறப்பட்டு வரும்போது எப்படி வருவான் தெரியுமா? எப்படி வருவனையானால் நான்